தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கத்தனை தூரும் அறிவு என்றார் வள்ளுவர். அதாவது மண்ணை எவ்வளவு ஆழமாக தோண்டினால் நீரானது சுரப்பதனை போல நல்ல நூல்களை கற்பதனால் மனிதர்களுக்கு நல்லறிவானது தோன்றும் என்பது பொருள். ஒரு கோழி கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தாராம் மகாத்மா. தான் படித்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக அறுவை சிகிச்சையை தள்ளி போட சென்றவர் அறிஞர் அண்ணா. லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். படிப்பாளர்களுக்கு அருகில் உறங்கும் இடத்தை கேட்டவர் டாக்டர் அம்பேத்கர். அது மட்டுமின்றி படிப்பால் மட்டுமே பாரதத்தால் உலகையே ஆளலாம் என்று கூறியவர் டாக்டர் அப்துல் கலாம். இவ்வாறு வாசிப்பு ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாற்றிவிடும் அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது. வாசிப்பின் முக்கியத்துவம். வாசிக்கும் பழக்கம் நம்மில் எத்தனை பேருக்கு நிலையாக உள்ளது? விரல் விட்டு எண்ணிவிடலாம். கையில் கைபேசியும் கால் தலையணியுடன் தான் இன்றைய தலைமுறையினர் பலரும் உள்ளனர். புத்தக வாசிப்பின் அவசியத்தை சிறு வயதிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். ஒவ்வொருவரும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை உருவாக்கி தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் ஒதுக்கி வாசிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் படிப்படியாக வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டு அதை ரசிக்க தொடங்குவார்கள். நீங்கள் புதிய கண்களால் உலகை பார்க்க விரும்பினால் புத்தகங்களை படியுங்கள். நீங்கள் புதிய கண்களால் உலகை பார்க்க விரும்பினால் புத்தகங்களை படியுங்கள். புத்தகம் மனிதனை முழுமையாக்குகிறது. நல்ல நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாசிக்க வேண்டும். ஒரு புத்தகம் உங்களிடம் இருந்தால் 1000 நண்பர்களுக்கு சமம் என்பார்கள். புத்தகம் வாசிப்பு மட்டுமே சுயமாக சிந்திக்கின்ற முடிவெடுக்கின்ற தலைமுறையை உருவாக்க முடியும். ஆகவே நாம் வாசிப்பை நேசிப்பதோடு நம் சந்ததிகளும் நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். புத்தகம் வாங்க செய்யும் செலவல்ல, மாறாக அது முதலீடே. இறுதியாக ஒரு சிறு கவிதையை கூறி என் உரையை முடிக்கிறேன். படிக்கும் பொழுதுகள் என் விழுதுகளாகும். படிக்கும் பொழுதுகள் என் விழுதுகளாகும். அவை தரும் தீர்வால் என் பழுதுகள் போகும். அவை தரும் தீர்வால் என் பழுதுகள் போகும். எனக்குள் பல பல விதைகள் தூண்டும். எனக்குள் பல பல விதைகள் தூண்டும். சத்தமின்றி வித்தைகள் நிகழ்த்தும். சத்தமின்றி வித்தைகள் நிகழ்த்தும். தனியாக என்றும் புத்தகம் மீதான தாரம்